வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்க்க போகிற தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தை நீங்களே கணிக்கலாங்க. அதுக்கு தான் எப்படி எளிய முறையில் கணிக்கலான்னு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். சரிங்களா? சரி வாங்க எப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதகம் பலன் சொல்ல எளிய முறைன்னு போட்டிருக்கும் பார்த்தீங்களா, இது எப்படி நீங்கள் கால்குலேஷன் பண்ணணுன்னா, உங்களுடைய ஜாதக கட்டத்தை எடுத்துக்கோங்க. அந்த ஜாதக கட்டத்தில் முதல்ல லக்னம், உங்கள் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடியது லக்னம், லான்னு போட்டிருக்கும். அந்த நிலை வந்து அந்த லக்னத்துக்குடைய வீடு எப்படி இருக்குது, அந்த லக்னத்தோட கிரகம் எப்படி இருக்குது, அந்த லக்னம் கிரகம் எங்கே இருக்குது, அதோட நிலைப்பாடு என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒருவேளை அந்த கிரகம் உச்சநிலையில் இருந்தால் 70% வரைக்கும் செய்யும். அதே மாதிரி ஆட்சி நிலையில் இருந்தால் 60% வரைக்கும் செய்யும். கேந்திரத்தில் இருந்தால் 40% வரை செய்யும். கேந்திர நிலைன்னு என்னென்னு சிலருக்கு வந்து புரியாது. கேந்திரன்றது ஒன்றும் இல்லை, 4, 7, 10 இது வந்து கேந்திரம். திரிகோளத்தில் இருந்தால் ஒரு 30% செய்யும். திரிகோளன்றது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 5, 9, 1. சரிங்களா? இந்த நிலைப்பாட்டில் இருந்தால் அந்த லக்னத்துடைய பவர் வந்து இந்த அளவுக்கு தாங்க இருக்கும். சரிங்களா? என்னங்க உச்ச நிலையில் இருந்தால் 70% தான் சொல்கிறீங்க, மிச்சம் 30% எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது 30% பார்த்திங்கன்னா அந்த கூடுதல் கிரகங்களால் எப்படி இருக்குது அதோட நிலைப்பாடை வச்சு தான் அது பலன் வந்து உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? மேலும் இது தவிர இந்த பார்வைக்குன்னு ஒரு 20% இருக்குது. அதே மாதிரி கிரகங்கள் எந்தெந்த நிலைப்பாட்டில் இருக்குது, எந்தெந்த வீட்டில் இருக்குது, எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்குது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 15% இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரகம் எப்படியெல்லாம் இருந்தால் மைனஸில் போகணும்னு பார்த்திங்கன்னா, முதல் பாவம் பார்த்திங்கன்னா நீச நிலையில்னா கண்டிப்பாக அது மைனஸாக தான் செய்யும். ஒரு சில நிலைப்பாட்டில் வந்து அது செய்யாமல் போகும். அதே மாதிரி என்னங்க ஒரு சிலர் வந்து நீச்ச பங்கம் ராஜயோகம்னு சொல்கிறாங்களே, இது எப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது அடிபட்டு மிதிப்பட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சின்ன வெற்றியை கொடுப்பதான் நீச்ச பங்கம் ராஜயோகம். இது வந்து ஒரு சிலருக்கு அமையும், ஒரு சிலருக்கு அமைவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அது வந்து அந்த நட்சத்திர நிலைப்பாட்டை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? எடுத்த அடியிலே இது வந்து நீச பங்க ராஜயோகம்னு சொல்ல முடியாதுங்க. சரியா? சரி, நீங்கள் இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்களே, இதுக்கெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் கொடுத்தீங்கன்னா எளிமையாக இருக்கும், நாங்கள் கணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லுவீங்க. அதுவும் சொல்கிறேங்க. இப்போ ராமருடைய ஜாதகம் எல்லாருக்கும் தெரியும். ராமாயணம் நிறைய பேர் கதைகள் பார்ப்பீங்க. சரிங்களா? அதில் இருக்கிற கதையில் இருக்கிற அந்த கண்டென்ட்டை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 70% உண்மை தான். ஒரு 30% வந்து கதையோட எபிசோடை எக்ஸ்போர்ட் பண்ணேன், அதாவது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு சிலது வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருப்பாரு, அவ்வளோதான். ஆனால் மேக்ஸிமம் வந்து ராமருடைய வாழ்க்கை வரலாறு தான் ராமாயணத்தில் எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ ராமருடைய ஜாதகத்தை ஒரு உதாரண ஜாதகமாக வச்சுக்கலாம். சரிங்களா? வச்சுட்டு அது எந்த நிலைப்பாட்டில் இருக்குது, அதனால் ராமர் எப்படி வாழ்ந்தார், அதனால் அவருடைய நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? கரெக்டு தானே? கரெக்டு. சரி, இப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த நிலைப்பாடு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், நீங்கள் எளிமையாக ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்கு பல பலன்கள் சொல்லலாங்க. சரிங்களா? அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நீங்களே கூட உங்கள் ஜாதகத்தை எடுத்து உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குது, நீச்ச நிலையில் இருக்கா, பகை நிலையில் இருக்கா, உச்ச நிலையில் இருக்கான்னு பாருங்கள், உங்களுக்கும் புரியும். சரி வாங்க இந்த உதாரண ஜாதகத்தோட உங்களுக்கு எப்படி சொல்லித்தரதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ ராமருடைய பிறந்த தேதி வச்சு தான் நான் நெட்லேருந்து தான் இதை டவுன்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ராமருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30%க்கு மேலே பார்த்திங்கன்னா எல்லாமே உச்ச நிலையில் ஆட்சி நிலையில் தான் காணப்படும். அப்படி எல்லாமே உச்ச நிலையில் ஆட்சி நிலையில் இருந்தால் மட்டும் நன்மை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. அதோடைய காரகத்துவம் என்னவோ அதை தான் மோஸ்ட்லி செய்யும். சரிங்களா? அதில் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். சரி, இப்போ பார்க்கலாம் வாங்க. ராமரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? இருக்கிற எல்லா கிரகமுமே உச்ச நிலையில் தான் இருக்கும். ஒரு கிரகத்தை தவிர சந்திரன் மட்டும் ஆட்சி நிலையில் இருக்கும். மிச்சம் இருக்கிற எல்லாமே உச்ச நிலையில் தான் இருக்கும். சரிங்களா? சரி, லக்னத்திலே பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி உட்காந்துருக்கார். அதனால் வந்து அவர் எதுலேயும் ஜெயம். அது கூட வந்து குரு இருக்கார். குரு இருந்தால்
அதிஜயம். அதனால் அவருக்கு எல்லாத்துலேயும் வெற்றி கிடச்சிச்சு. அதே மாதிரி கேந்திரத்தில் பார்த்திங்கன்னா சனியோட தாக்கம் இருக்குது. சனியோட தாக்கம் என்னது? மக்களுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கிறதுனால 4ஆம் வீட்டில் கேந்திரத்தில் சனி இருக்குது. 7ல் பார்த்திங்கன்னா செவ்வாய் உச்சநிலையில் இருக்குது. செவ்வாய்ன்றது வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடியது. அதனால தான் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து ஆட்சி தான். ஆனால் 7வது வீட்டில் இருக்கிற அவங்களுடைய மனைவி ஸ்தானம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இதனால தான் பார்த்திங்கன்னா மனைவிக்கும் கணவனுக்கும் இடையில் சண்டை சச்சரவு ஏற்படுவதற்கும் பிரிதலுக்கும் உண்டாவதற்கான ரீசன். சரிங்களா? எப்பவுமே லக்னாதிபதியை விட 7ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தால் பிரிவுகள் சண்டை சச்சரவு ஏற்படும். சரிங்களா? அதே மாதிரி 9ஆம் வீடு வந்து சுக்கிரன் பாக்கியஸ்தானம். சரிங்களா? அதனால் வந்து இவருக்கு பேர் புகழ் செல்வாக்கு சுகபோகமான வாழ்க்கை எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? இருந்தாலும் அந்த 12வது வீட்டில் கேது இருக்கிறதுனால எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அது வெறுத்து ஒதுக்குற நிலையில் தான் கடைசியில் தள்ளப்படுவார். அதுதான் நடந்திருக்கும். அதே மாதிரி லக்னத்திலே பார்த்திங்கன்னா சந்திரன் இருக்கிறதுனால வந்து தாய் சொல்லை தட்டாமல் செய்வாப்படி. அதனால தான் பார்த்திங்கன்னா காட்டுக்கு போன்னு சொன்னதும் சரின்னு சொன்ன ஒரே வார்த்தை காரணம் அதுதான். அதே மாதிரி சகோதர ஸ்தானமான 7ஆம் வீடும் சம்மந்தப்பட்டிருக்கு. அதனால தான் சகோதரன் லட்சுமணன் பார்த்திங்கன்னா இவருக்கு துணையாக வருவதற்கு காரணமும் சரி, இவரை துணை கொண்டு ஆட்சி செய்வதற்கும் சரி. சரிங்களா? 7ஆம் வீடு வந்து அதையும் குறிக்கும். அதே மாதிரி 3ஆம் வீடு பார்த்திங்கன்னா புதனோட வீடு. இந்த புதனோட வீடு பார்த்திங்கன்னா 10ஆம் ஸ்தானத்தில் இருக்குது. 10ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வந்து புதன் யார்? 3ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா சகோதர ஸ்தானம். அதனால தான் 10ஆம் வீட்டில் இருக்குது. அந்த 10ஆம் வீடு வந்து ஆட்சி செய்வார். அதனால் ராமருடைய பேரை கொண்டு தான் அந்த நாடு வந்து ஆட்சி செய்யப்பட்டது. சரிங்களா? ராமனுடைய பெயரை கொண்டு தான் அயோத்தியானது ஆட்சி செய்யப்பட்டது. ஸோ இங்கிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஒரு ஜாதகத்தில் எல்லாமே சிறந்திருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு ஜாதகத்தில் அந்த தசா புத்தி காலத்துக்கு ஏற்ற மாதிரி சிறந்திருந்தால் போதும். சரிங்களா? ராமருடைய ஜாதகத்தில் வந்து எல்லாமே வலுவாக இருக்கிறதுனால தான் ராமர் வந்து எவ்வளோதான் போராட்டம் இருந்தாலும் கரெக்டில் வெற்றி கொடுப்பதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லக்னம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க. சரியா? லக்னாதிபதி ஆட்சி பெற்றும் அந்த வீட்டில் இருக்கிற அதிபதி உச்ச நிலையில் இருக்குது. அதனால தான் வந்து ராமர் இந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் பேசப்படுறோம், கடவுளாக வணங்கப்படுகிறோம். அதுக்கு காரணம் ஜாதகத்தினுடைய நிலைப்பாடு தான். சரிங்களா? இப்போ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை எப்படி பார்க்கணுன்னு. மேலும் ஏதாச்சும் சந்தேகம்தான் கீழே தெளிவு பண்ணுங்கள். எப்படி உங்களுக்கு அடுத்த தொகுப்பில் அதை விளக்குவதற்கு கண்டிப்பாக ஒரு லைவ் ஒன்று ஏற்பாடு பண்ணப்படும். அந்த லைவில் உங்களுக்கு சம்மந்தமான அனைத்து கேள்வியும் கேட்கலாம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.